ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 15 இருக்கோம். 15 நாளை கடந்து வந்துட்டோம். ரொம்பவே கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்காக தான் காலையில் சூரியன் சுல்லுன்னு அடிக்கும்போது அப்படியே காவேரி பாலத்தில் வாக்கிங் வந்தாச்சுங்க. சூரியன் அந்த பிரகாசமாக உதிச்சிட்டு இருக்கும்போது அந்த சூரிய ஒளி மேலே படுறதுல இருக்கிற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு நல்லா இருந்தது. நேற்று ஊரில் நல்ல மழை. இன்றைக்கி காலையில் சூரியன் இந்த மாதிரி உதிக்கும் போது வெளியில் வந்தால் எவ்வளோ சில் கிளைமேட்டாக இருக்கும்ல. இங்கே இருங்க, அப்படியே சூரிய ஒளி படுறது தெரியுது அழகா, செம்மையா இருக்கு பாரு, செம்மையா இருக்குல்ல. ஐயோ, வேற லெவலில் இருக்கு. வாக்கிங் வந்திருக்கோங்க பாருங்க. எனக்கு திருச்சியில் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா இந்த காவேரி பாலத்தை சொல்லுவேன். திருச்சி மலைக்கோட்டையை காட்டிலும் இந்த காவேரி பாலம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பக்கம் ட்ரெயின் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் பஸ்ஸோட பாலம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி. அதுக்கு நடுவில் நாங்கள் நிற்கும்போது அந்த சூரியன் உதிக்கிற அந்த ஒளி மேலே படும்போது எப்படி இருக்கும்ல. நேற்று நைட்டு ஃபுல்லாகவே சரியான மழை. கிட்டத்தட்ட 10-11 மணி அறுதி, 5 மணிக்கு ஆரம்பித்த மழை 11 மணி அறுதி விடவே இல்லை, அடித்து நவுத்திருச்சு. அவ்வளோ மலைகளுக்கு இடையில காலையில் இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் வெளியில் அந்த ஒளி மேலே படும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வாக்கிங் போகும்போது மனசுக்கே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் மறந்துடும், அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் காவேரி பாலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேராகவே வாக்கிங் வருவாங்க. அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கிறது, சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி பேசிகிட்டு இருப்போம். எல்லாத்தையும் பேசிட்டு வர்ற வழியில் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை விரதம் தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வீடியோ தான் இது. பட் கொஞ்சம் லேட்டாக வருது. ஏன்னா நான் முந்தின நாள் வீடியோலாம் எடுத்து வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அன்னன்னைக்கு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வீடியோ இன்றைக்கி தான் வரும். இன்றைக்கி தான் நீங்கள் பார்ப்பீங்க. புரட்டாசி சனிக்கிழமைக்காக விரத சாப்பாடு தாங்க ரெடி பண்ணுறதுக்கு காய்கறி வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கெலாம் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால பாகற்காய் வாங்கியிருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு 4 கிழமையும் பாகற்காய் செய்யக்கூடாதுல்ல, அதனால் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு அவ்வளோ டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த கை கிட்ட இடுப்பு கிட்டெல்லாம் நல்லாவே டைட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருந்தது. எனக்கு போடுறதுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக நான் இவர்கிட்ட வீட்டுக்கு வர்ற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, தொப்பான்னு ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை ட்ரெஸ்ஸு தண்ணியில் போட்டு போட்டு லூஸ் ஆகிடுச்சா என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, இது பியூர் காட்டன், அதனால் தண்ணியில் போட போட சுருங்க தான் செய்யும், அதாவது டைட்டு தான் கொடுக்கும், லூஸ் எல்லாம் கொடுக்காது. உண்மையாகவே நான் இழைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம சாரீக்கு கட்டுற ப்ளவுஸில், அப்புறம் நம்ம ரெகுலராக வியர் பண்ணுற சுடியில், நைட்டியில், இதிலெல்லாம் அந்த கை கிட்ட நம்மளுக்கு கரெக்டாக தெரியுமா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஷோல்டர்கிட்டையுமே நல்லா தெரியும். அந்த ஷோல்டர் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், அது ஒரு மாதிரி டொம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கை கிட்ட கொஞ்சம் நல்லா கை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸாக இந்த ட்ரெஸ் எனக்கு லூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மனுஷன் நம்பவே இல்லைங்க. ட்ரெஸ்ஸு லூஸ் ஆகிருக்கும்ப்பா அந்த மாதிரி எனக்கு அலாய்ச்சிட்டே இருந்தார். சரி போங்க பரவாயில்ல, நான் வெயிட் லாஸ் ரிசல்ட் காட்டும்போது தெரியும்ல அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ எம் ஹாப்பி, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது 1 கிலோ குறைஞ்சிச்சோ இல்லை கால் இன்ச் லாஸ் ஆச்சோ அது எல்லாமே தேவையில்லை. ஏதோ ஒன்று லாஸ் ஆகிருக்கு, நம்மளோட ஃபேட் பேர்ன் ஆகுது, நம்மளோட கொழுப்பு கரையுது. அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நீங்கள் சொன்னால் என்ன, சொல்லலை என்ன, எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி என்ன நானே மனசை தேத்திக்கிட்டேன். பாப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு எனக்கு மக்காச்சோளம் வேணும், சோளக்கதிர் வேணுமான்னு கேட்டிருந்தா. இது மக்காச்சோளம் இல்லைங்க, ஸ்வீட் கார்ன் தான். மேக்ஸிமம் டயட்டில் இருக்கும்போது மக்காச்சோளம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது ஸ்வீட் கார்ன் தான் பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஸ்வீட் கார்னே வாங்கிட்டேன். மக்காச்சோளம் வாங்கினேன் அப்படின்னா பாப்கார்ன் மாதிரி பண்ணிடுவேன். குக்கரில் போட்டு லைட்டாக பட்டரு, அப்புறம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல, நான் அந்த வீடியோமே ஒரு நாள் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி பண்ணி பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி மக்காச்சோளத்தில் ட்ரை பண்ணி சாப்பிட்றது. ட்ரை மக்காச்சோளத்தில் வாங்கி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் அது ஒரு நாள் காட்டுறேங்க.
நம்ம தான் புரட்டாசி மாதம் முழுதுமே விரதம் கிடையாதுல்ல. ஆனால் சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம பெருமாள் கோவில் வாசலில் இருக்கோம், ஸ்ரீரங்கம் வாசலில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து செய்ய மாட்டோம். யூஸ்வலாக எப்போதுமே வந்துட்டு சனிக்கிழமை வந்து நான்வெஜ் செய்கிறது கிடையாது. அதுலேயும் இது புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஊரே விரதம் இருக்குது, நம்ம மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால நாங்களுமே செய்ய மாட்டோங்க. இன்றைக்கி பெரியம்மாவை தான் கொஞ்சம் சரி அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை விரதத்துக்கு சாப்பிடுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகே வரேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெரியம்மாவுக்கு வந்து பசங்க இல்லை, குழந்தை இல்லை. அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டுமே பெரியப்பாவுமே வந்து இறந்துட்டாங்க, தனியாக தான் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் கூட கூப்பிட்டுப்பேன், ஏதாவது விசேஷ நாட்களில் வர சொல்லி சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணிப்பேன். அவங்க வரும்போதெல்லாமே ஏதாவது பசங்களுக்கு இந்த அன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க, செய்வாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறதுக்காகவும் எண்ணெயை கழுவி கழுவி ஊற்றி திட்டுறதுக்காகவும் இப்படி என்றைக்காவது ஒரு நாள் விசேஷ நாள் அன்றைக்கி கூப்பிடுறது. வந்து என்ன ஆசையாக கூப்பிடுவேன், ஆனால் கடைசியில் நான் தான் உட்காந்து அவள் அதை அப்படி போட்டு வச்சுருக்கா, இதை இப்படி போட்டு வச்சுருக்கா அப்படின்னு அக்காவும் தங்கச்சி வந்து குறை பேசி எண்ணெய் தான் கழுவி ஊற்றுவார்கள். அதை வாங்கி கொண்டு அப்படியே சமைத்து கொண்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு அப்படியே பருப்போட வேக போட்டு அதை மசாலா பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிவிட்டு, பெரியம்மாவுக்கு வந்து பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பருப்பு வடை தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே பருப்பை வந்து ஊற வச்சாச்சு. சரி இன்றைக்கி அம்மா வந்ததுலேருந்தும் பெருசாக ஒன்றும், ஏன்னா சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால பார்த்து பார்த்து அவங்களுக்கு இந்த ஆயில் ஐட்டம் இல்லாதது, சர்க்கரை இல்லாதது, இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன்னா, அதனால் இன்றைக்கி வந்து 2 பேருக்கும் சேர்த்தாப்புல இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு வடை போட்டுடலாம். 2 பேருமே பருப்பு வடை விரும்பிகள் தான், அதனால் அந்த பிரியர்களுக்கு இப்படி ஒன்று செஞ்சிடலான்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கு சாட்டர்டே ஸ்கூல் தாங்க இருந்தது. இவங்க சிபிஎஸ்சிங்கிறதுனால முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர்ஸ்டேவே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆனதுனால சாட்டர்டே வந்து ஸ்கூல் தான் எப்போதுமே. பாப்பாவுக்கு வந்து சோளம் கேட்டதுனால சோளம் வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. தம்பி வந்துட்டு சோளம் சாப்பிடாததுனால அவனுக்கு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்டில் பாதி ஆப்பிளும் பாதி ஆரஞ்சும் அப்படியே உரிச்சு போட்டு அதை வந்து அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இதுதான் பசங்களோட லஞ்ச் மெனு. ஈவினிங் வந்த உடனே அந்த பருப்பில் எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுருவேன். வந்த உடனே ஈவினிங் வந்து அவங்களுக்கு சூடாக வந்து பருப்போட போட்டு கொடுத்துப்பேன். அதையுமே ஒன்று திங்குங்க ஒன்று திங்காதுங்க, சரின்னு ஏதோ போயிட்டுருக்கு, அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிறது. கொஞ்சம் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு எப்போதுமே வெறும் கடவுளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிக்காமல் கொஞ்சோன்னு கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு உளுந்தம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கடவுளுந்தம்பருப்பு போட்டு தாளித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாய் எடுத்து சாப்பிடும்போதுமே லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் வந்து லைட்டாக தட்டுப்படும்ல, அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து பொரியல் பண்ணிப்பேங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களோட டவுட்டு கிளியர் பண்ணிடலாம். சிஸ்டர் நான் 3 மாதமாக வெயிட் லாஸில் இருக்கேன். காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன், மதியத்துக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுவேன், நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் வந்துட்டு ஒரு கப்பு டீயோடு வந்து முடிச்சுப்பேன். இதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதையே கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர். பட் இது மட்டுமே பத்தாது, இது கூட நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் இளநீ குடிச்சிக்கோங்க, அது கூட வந்து கொஞ்சம் வாக்கிங்கும் போய்க்கோங்க. நீங்கள் வந்துட்டு டெய்லி காலையில் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றத விட அப்புறம் வந்து இந்த பயரெல்லாம் முளைக்கட்டிய பயிரெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராது, போன் வந்து கொஞ்சம் வீக் ஆகாது. ஏன்னா நம்ம டெய்லியும் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் மட்டும் எடுக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா நம்ம வயசு இருக்குது, அந்த வயசுக்கான ஸ்ட்ரென்த் வந்து வேணும், அந்த உடம்புக்கு வந்து கொஞ்சம் வலு வேணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் தான், நீங்கள் டெய்லியும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணும்போது தாராளமாக வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் கண்டென்ட்டும் இவ்வளோ நாள் ஆகிருக்கும். இனிமேல் வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் லாஸ் ஆகும். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். ஆனால் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதே நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க. நம்ம வந்து கண்டது கிடையாது இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை ஐட்டங்களை சாப்பிட்றது, அப்புறம் பப்ஸு சிப்ஸு சாப்பிட்றது, மைதா ப்ராடக்ட்டு சாப்பிட்றது, சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்ல கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரியான பயறு வகைகள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாதாம், அப்புறம் முந்திரி எடுத்துக்காமல் பிஸ்தா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வால்நட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள், தயிர் அதிகமாக சேர்த்துக்கிறது, மோர் அதிகமாக குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகும். அதே நேரத்தில் போன் வந்து வீக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே நம்மளோட போனில் உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாயிடும்.
அந்த 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நமக்கு இருந்த வீரியம், அந்த ஒரு புத்துணர்ச்சி வந்து அந்த 30 வயசுக்கு மேலே இருக்காது. 30 வயசுலேயே வந்துட்டு இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும், கை கால் வலி வர ஆரம்பிக்கும். அது எல்லாமே எலும்பு வீக் ஆகுறதுனால மட்டும் தான் ஆகும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் நீங்க சாப்பாட்டில கொஞ்சம் நல்ல பொருட்கள சேர்த்துக்கும்போது வாழைத்தண்டு, அப்புறம் கீரை, முட்டை, நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸும் ஆகும். அதே நேரத்தில நீங்க வந்து ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் பெரியம்மாவுக்காக தான் அப்பளம்லாம் பொரிக்கிறேன். மாமாவுக்கு, பெரியம்மாவுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் பொரிக்கிறேன். மத்தபடி அப்பளமோ, வடையோ எதுவுமே நான் சாப்பிட மாட்டேங்க. ஆயில் ஃப்ரை ஐட்டம் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில சுகரும் சாப்பிட மாட்டேன். எப்படி கண்ணால பார்த்துட்டு நீங்களே செஞ்சுட்டு சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா, நான் செய்யும்போதே எனக்கு முகத்துல அடிச்சது மாதிரி ஆயிடும். இத போட்டு என்னத்தடா சாப்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால நான் காயோட அளவ கொஞ்சம் அதிகமா எடுத்து வச்சுப்பேன். மத்த நாளா இருந்ததுன்னா நான்வெஜ், முட்டை எல்லாமே சாப்பிடுவேன். விசேஷ நாட்கள்ல காயோட அளவ கொஞ்சம் அதிகமா எடுத்து வச்சுப்பேன். அம்மா கூட சொன்னாங்க, "ஒரே ஒரு வடை சாப்பிட்டு பாரு, ஒரு வடையில என்ன ஆயிட போகுது?" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. "இல்ல பரவால்ல, எனக்கு வேண்டாம். நான் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன்." அப்படிங்கிறது மாதிரி நானே என்ன நானே சமாதானப்படுத்தி, மனசு சொல்றத, மூளை சொல்றத உடம்பு கேட்கும்படி நான் வந்து என்ன நானே செட் பண்ணிக்கிட்டேங்க. இப்படி தான் டெய்லியுமே நடக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய கிளாஸில் மோர் குடிச்சிருவேன். அதுவே எனக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வடையுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் போட்டிருக்கேன். ரொம்பலாம் போடலை. ஆளுக்கு 2, 2 சாப்பிடுங்க அப்படிங்கிறது மாதிரி எப்போதும் நிறைய போடுவேன். நான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால லிமிட்டாக போட்டிருக்கேன். பிளேட்டிங் அந்த ஒரு டெக்கரேஷனுக்காக எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன். மற்றபடி இது எல்லாத்தையும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா செஞ்சோம்ல, அதை காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. மற்றபடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருங்க. ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.